வணக்க மகளே, இதோ உங்கள் மணிமேனு விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஆறுமலை பார்த்த சாரதி டெம்பிள். இங்கே தான் நாங்கள் இருக்கோம். இங்கே இருக்கிறது பக்கத்தில் தான் இருக்கோம். ஆறுமலைக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் கேரளாவில். அதனால தான் பக்கத்தில் கோயில் நடந்துச்சு. பசங்களாம் சொன்னாங்க கோயில் நடக்கணும், பா போகலாம் அப்படின்னாங்க. நான் அப்படியே இந்த கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே கோயிலுக்கு போயிட்டோம். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளானாலே யானைகள் தான். யானைகள் கோயிலுகளுக்கு எல்லா கோயில்களுக்கும் யானையை கூப்பிட்ருவாங்க. வான வேடிக்கைகள் தான். வான வேடிக்கைகளும் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஐயப்பர் இல்லாத இடமே இருக்காது. இங்கே போனோன்னே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெட்டி அப்படி தான் வெடி போடுதாங்க. உங்கள் வீட்டு வெடி இல்லை, எங்கள் வீட்டு வெடி இல்லை, அப்படி போட்டாங்க வெடி. சூப்பராக இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அருமையான வெடிகள் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வழி. நம்ம வீட்டில் இருந்து போகிறதுக்கு நம்ம பைக்கில் தான் போகிறதுனால உள்ளே போகிறதுக்கு இதுதான் வழி. ஐயப்பன் தான். ஐயப்பர் இல்லாத கோயிலே இங்கே இருக்காது. பெரும்பாலான கோயில்களில் இங்கே நம்ம ஊரில் பிள்ளையார், விநாயகர் எப்படி வச்சுருப்பாங்க எல்லாரும் கோயில்லையும், அதே மாதிரி இங்கே ஐயப்பர் பெரிய. இங்கே ஐயப்ப பக்தர்கள் அதிகம். ரொம்ப பேர் ஐயப்பர், கிருஷ்ணர், இது ரொம்ப பேர் அவங்கள தான் விரும்பி கும்பிடுவாங்க. வீட்டு வாசல்லையுமே, நம்ம வீட்டு வாசலில் நம்ம நிலப்படிக்கு மேலே இங்கே வச்சுருப்பாங்க இவங்க ஐயப்ப சுவாமியை தான். நாங்கள் உள்ளே போய் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போய்கிட்டு இருந்தோம். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கிங்லாம் வெளியே விட்டுட்டாங்க. கோயில் உள்ளதள்ளி இருக்குது, ரொம்ப தள்ளி உள்ளதள்ளி இருக்குது. பார்க்கிங் இங்கேயே எல்லாருமே வண்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா உள்ளே ரோடாக இருக்கும்ல, கூட்டமாக இருக்கும். நாங்கள் போவையிலே ஒரு வண்டி குறுக்க நின்றுச்சு. பையன் அங்கிட்டு கிட்டுமா போய் வளைஞ்சு ஒரு கார் உள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பின்னாடியே போனோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கேரளாவை பற்றி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் என்னதுனாலும் கமெண்டில் கேளுங்க. நாங்கள் பண்ணி எல்லாமே வீடியோவாக போடுதோம். நல்ல வீடியோகளாக போடுதோம். கொஞ்சம் வியூஸ் வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பேர் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோயிலில் இந்த கையை வச்சு காமிச்சோம் பாருங்கள், தெரிஞ்சா கோயில் வெளிச்சம்லாம் இருக்குது. அங்கே தான் கோயில் நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே அங்கே பாருங்கள், அதான் கோயில். நம்ம உள்ளே வந்தாச்சு, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே சாமியை பார்த்தாச்சு. பக்கத்தில் பழம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செய்ய, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லணும்ல. ஹாய் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு உள்ள வீடியோ தூக்கிட்டு நின்னாச்சு ஜம்முன்னு. கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு. நல்ல கூட்டம்னு சொல்ல முடியாது, வேறு லெவலில் கூட்டம். இந்த சொன்னால் நம்ம தற்செயலாக நாங்கள் முடிவு பண்ணி வந்தோம். திருப்புன்னு அந்த அவங்க சொன்னோன்னே வேலையை முடிச்சுட்டு நமக்கு என்ன வேலை, சும்மா வீட்டில் தானே இருப்போம் அப்படின்ட்டு நேராக கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், யானைகளும் தீப்பந்தங்களும் கூட்டங்களும். எப்பாப்பாப்பாப்பா வேறு லெவலுப்பா. கேரளா கோயில்னால் வேறு லெவல் தான். இதை மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடக்காதில்ல. இப்படி தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு யானை மேலே சாமியை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு 3 யானை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த யானைகள் பேர் எனக்கு தெரில. இங்கே பெரும்பாலும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. தவறாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நல்லா இங்கே பாருங்க எப்படி அருமையாக இருக்குன்னு. கேரளாவில் கோயில்னாலே யானைகள் தான். யானைகள் கண்டிப்பாக வந்துடும். ஒரு கோயிலில் யானைகள் இல்லாத கோயில்களே இருக்காது பெரும்பாலும். இங்கே இந்த ஐயப்பர் இப்போ சாமி சொன்னோம்ல, ஐயப்பர் எப்படியோ அதே மாதிரி யானைகள் இல்லாமல் திருவிழா நடக்காதுங்க. கோயில் திருவிழாக்கள் யானைகள் இல்லாமல் பெரும்பாலும் நடக்காது. வான வேடிக்கையில் பாருங்கள், நொறுக்குதாங்களா நொறுக்கி. நான் முதல்ல சொன்னோம்ல, வான வேடிக்கைகள் தான். அருமையாக போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. விபூதி, சந்தனம், பூ எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம தேவையான அளவு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரை மாதிரி நம்ம ஊர் பூசாரிகள் நெத்தியில் பூசி விடுவாங்கள்ல, இங்கே பூச மாட்டாங்க. பெரும்பாலானவங்க பூசவே மாட்டாங்க. நம்ம கையில் கொடுப்பாங்க, நம்மளே நமக்கு தேவைக்கு நெத்தியில் பூசிக்கிடலாம். இங்கே பெரும்பாலான கோயில்களில் விபூதி கிடைக்காது, சந்தனம் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விபூதி பெரும்பாலான கோயில்களில் கிடைக்காது. இங்கிட்டூடி பக்கத்தில் நம்ம தமிழாளுகள் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பத்தனந்தட்டை, பந்தளம், செங்கனூர், திருவள்ளா, ஆறுமலை, இங்கிட்டோடி சுற்றியே நம்ம தமிழாளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால விபூதி கிடைக்கும். மறுபடியும் சாமி மட்டும் நெத்தியில் திருநாரை பூசிட்டா மறுபடியும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா, நானும் இந்துக்கிட்ட இருந்து விபூதியை வாங்கி சாமியே சரணையப்பா அப்படின்னு பூசியாச்சு. நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு பூசியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டில் காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற வழி தான். நேராக போய் 2 காப்பியை வாங்கினோம். காப்பியை வாங்கி நல்லா அவங்க ஹாயின்னு ஒரு மடக்கு நம்ம குடிச்சாச்சு. இந்துவும் குடிச்சிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போயாச்சு. சுவாமியே சரணயப்பா. இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் நல்லா இருங்க, நலமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. இதோ உங்கள் மணிமேனு விளாக்ஸ். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மணிமீனு விலாக்ஸ்.